இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட லைவ் ஸ்ட்ரீமிங் யாராவது 15th ஏர்லி மார்னிங் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களால் தாங்கியிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து நடந்தது. ஸோ சௌந்தர்யா அவங்க தூங்கிட்டாங்க ஒரு பக்கம். இந்த சைடு என்டையர் பாய்ஸ் டீமே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து மாக் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. அதில் என்டையர் பாய்ஸ் டீம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக ஒரு சில பேர் இருக்காங்க. இதில் முத்துக்குமரனை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஏன்னா முத்துக்குமரன் ரியலைஸ் பண்ணிட்டாரு சம்திங் கோயிங் ராங் அப்படின்றத. பட் அந்த இடத்துல முத்துக்குமரன் கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட அந்த நம்மளுக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு சம்திங் தப்பாக போகுது அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷால் வந்து முத்துக்குமரனோட வாய்ஸ் எடுத்து பேச ஆரம்பித்தார். ஸோ விஷால் வந்து மிமிக்ரி பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். விஜய் சேதுபதி வாய்ஸ் அவர் முன்னாடியே பண்ணி பார்த்துருக்காரு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் சௌந்தர்யா வாய்ஸ் எடுக்கும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி கலாய்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அன்றைக்கி ராணவ் கூட சண்டை போட்டபோது சௌந்தர்யா வந்து அந்த பெட்டில் ஓரமாக உட்காந்து விழுந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணி காட்டுறாரு. ஸோ அப்போ வரையும் கொஞ்சம் நார்மலாக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட்டை வந்து பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க வாய்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு விஜய் விஷால் ஸ்டார்ட் பண்ணி விட, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அன்எக்ஸ்பெக்டடாக எப்பயும் சௌந்தர்யா கூடயே வந்து சுற்றிட்டு இருக்க ஜெஃப்ரி வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே செம ஷாக்காக இருந்தது. அப்படியே வந்து சௌந்தர்யா மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். வாய்ஸ் எக்ஸாக்டாக தான் வந்து இருந்தது. பட் அவங்க பேசின விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை வேறு லெவலில் வச்சு மாக் மேலே மாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரயான் கூட வந்து சுற்றிட்டுருக்க விஷயத்தை வந்து அவங்க கிண்டல் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த டாஸ்கில் வந்து நேற்று ராணவ் கிட்டே வந்து அவங்க எப்படி கற்றுனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இமிட்டேட் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, ரயானும் சௌந்தர்யாவும் அப்படிங்கிறத வந்து விஷாலும் நம்ம ஜெஃப்ரியும் வந்து இமிட்டேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது லைட்டாக பண்ணிவிட்டு விட்டுருந்தாங்க அப்படின்னா கூட நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். பட் இதை கண்டினியூ பண்ணும்போது அங்கே சுற்றி ராணவ் ஒரு பக்கம் கைத்தட்டி சிரிக்கிறாரு, தீபக் ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க, ரஞ்சித், சத்யா இவங்க எல்லோரும் வந்து சிரிக்க சிரிக்க என்ஜாய் பண்ணுறாங்க. இதில் இன்னொருத்தர் வேறு சாச்சனா வந்து மத்தியானம் இருந்து திடீர்னு சௌந்தர்யா மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்ருக்காங்க. சௌந்தர்யா ஃபேக்காக இருக்காங்க, திடீர்னு இப்படி ஒருத்தர்னால மாற முடியும், ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் இப்படி இருந்து இப்போ மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவை பற்றி இங்கே பேசினோடனே அவங்க வெளியே இருந்து பயங்கரமாக கைத்தட்டி சிரித்து ஒரு லெவலுக்கு மேலே பாய்ஸ் டீமுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி வரட்டும் விடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்த உடனே வந்து திரும்பவும் வந்து சௌந்தர்யாவோட வாய்ஸை எடுத்து ஜெஃப்ரி வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருந்தது வந்து செம ஷாக்காக இருந்தது. அவங்க ஃபன்னாக தான் வந்து இதை நினச்சி பண்ணுறாங்க. பட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது வேறு மாதிரி கன்வே ஆகிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே தலையில் வந்து மசாஜ் பண்ணி விட்ற மாதிரி விஷால் வந்து போயிட்டு அங்கே மடியில் உட்காந்துட்டு அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாக்கிங் அந்த இடத்துல ரயானையும் வந்து ரயான் இப்படி தான் வந்து நடப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அதில் விஜய் விஷாலும் ஜெஃப்ரியும் பண்ண ஒரு விஷயம் உண்மையிலே வந்து அது கண்டிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. லாஸ்ட் வீக்கே ஒரு வார்னிங் கொடுத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது. ஓவராக வந்து பேசுகிறாங்க, ராணுவுக்கு அகேன்ஸ்டாக பேசின விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவங்களுக்கு டவுனாக போனது. பட் இந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு திரும்பவும் பீக் அடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். பட் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடியே அவங்க நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க அவங்க வாய்ஸ் தான் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடிப்பாங்க, ஸ்னேகா பாடுற பாட்டை. அந்த பாட்டை வந்து பாடி இமிட்டேட் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து உச்சக்கட்ட தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு பார்க்கும்போது. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எத்தனை பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐ திங்க் ட்விட்டரில் கூட வீடியோ கிளிப்ஸ் கண்டிப்பாக யாராவது ஷேர் பண்ணிப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு எபிசோடில் இது கண்டிப்பாக போட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். போடல அப்படின்னாலும் கண்டிப்பாக மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.